பிளவுஸ மேல லைனிங் போட்டு ஃபினிஷிங் பண்றத பார்க்கலாம். ஈஸி மெத்தடு. முதல்ல லைனிங்க வந்து மேல போட்டு 2 பின் போட்டுப்போம். அசையாம இருக்கிறதுக்கு. போய் தச்சிடலாம். சாதா கைடே போதும் இதுக்கு. கைடு ஒட்டின மாதிரி நம்ம ஸ்டிச்சிங் போட்டு வந்தா போதும். அப்படி லூஸ் இருக்குன்னா நம்ம திருப்பி பார்த்துட்டு எங்க லூஸ் இருக்கோ அங்க இன்னொரு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். இழுக்காம பீஸ 2 ஒரே லெவல்ல தச்சப்போம். ஃபினிஷிங் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. லூஸ் இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா இன்னொரு டைப் போட்டுக்கலாம். நம்ம மேல் டைப் போற அளவுக்கு கரெக்டா வந்திருக்கு. போதும். பார்க்காத் போட்டுக்கலாம். அர்த்தம் ரொம்ப பெருசா போட வேண்டாம். ஈஸியாவே திருப்பிடும். அதனால சின்ன சின்ன அர்த்தம் போட்டா மேல் தையல் போடுறது நம்ம மேல் பீஸ்ல போட வேண்டாம். ஒரிஜினல் பீஸ்ல லைனிங்ல போட்டுக்கலாம் மேல் தையல். போட்டுட்டு சைடு ஸ்டிச்சிங் எல்லாம் போடும்போது நமக்கு ஃபினிஷிங் கரெக்டா வந்துடும். நகத்துல கொஞ்சம் நீவி விட்டுட்டு அப்படியே பாருங்க. லைனிங் பக்கம் தான் நான் மேல் தையல் போட போறேன். ஒரு எட்ஜ் டைப் மாதிரி. அழகா வந்து உட்காந்து பாருங்க. எனக்கு நல்ல ரவுண்ட் ஷேப் கிளியரா வரும். இப்போ இது அவுட் போட்டோம்னா அவுட் ஒரு எட்ஜ் தையல் போட்டோம்னா ஃபினிஷிங். இதுக்கப்புறம் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.